உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 4 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான், அதாவது ஜூலை 13ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது போக சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 16ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவான் ஆகப்பட்டது 19ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதத்தில் பயிற்சி ஆவதால் எந்த விதமான பலன் கடகராசிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல பார்க்க போறோம். கடகராசி, கடகராசியில பிறந்துட்டாவே நாம யாரையுமே குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு யாரையுமே குறை சொல்வதற்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மென்மையான மனம் படைத்தவர்கள். அப்போ இவங்க கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், யாருக்குமே தீங்கு செய்யாதவர்கள். ஆனா இவங்களுக்கு அடிக்கடி சிலருடைய தொந்தரவுகளாலையும், சிலருடைய ஏமாற்றங்களாலையும், சிலருடைய நயவஞ்சகத்தாலையும், சிலருடைய துரோகத்தாலையும் மாட்டிக்கிறாங்க. அது போக இப்போ அஷ்டம சனி காலகட்டங்கள். அப்ப இந்த பீரியட்ல எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டாங்க. அடுத்தவங்களாக இருந்தா அவங்க தலதறிக்கு ஓடி இருப்பாங்க. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வேன் அப்படிங்கிற வைராக்கியத்துல, அந்த வைராக்கிய குணம்தான் உங்ககிட்ட எனக்கு பிடித்த குணம். இந்த கஷ்டங்களாகப்பட்டது உங்களுக்கு வாழ்நாள் பூராவும் வருவதில்லை. அப்ப இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் 2.5 வருட காலகட்டங்கள். இப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 1 வருஷம், ஒரு 9 மாச காலம்தான் இருக்குது. கண்டிப்பாக இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கிறத நான் மனசார சொல்றேன். அது போக இந்த பீரியட்ல குரு பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, அந்த சுப கிரகத்துடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம இந்த கடகராசிக்கு 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் சொன்னோம். அப்ப அந்த பெயர்ச்சிகளுடைய பலனாகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு அந்த 12ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கே வராரு. அப்ப 11ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய ராசியில இருக்கும் போது கண்டிப்பாக தனக்கு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும், எதையுமே நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சுக்கிர பகவான் மட்டும் இல்லைங்க, அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, தனாதிபதி. அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருந்து 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்ப தனாதிபதியும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப உங்களுடைய சொல் பலிதமாகும். நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை கண்டிப்பாக காப்பாத்துவீங்க. இந்த பீரியட்ல உங்களுக்கு கடன் கண்டிப்பாக தீரும். அப்போ ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கடனே வாங்கி இருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு கடன் எக்கச்சக்கமாக வளர்ந்து நிற்குது. இந்த கடன் எப்படி ஆச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா உங்களுக்கு சொல்றதுக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு ஆகப்பட்டது கடன் வளர்ந்து அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா போனு அப்படிங்கிற எண்ணங்களும் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக கடகராசிக்காரங்களே, நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு விடிவு காலம் வந்தாச்சு.
அப்ப அந்த சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே நின்று உங்களுக்கு வந்து உதவி செய்வார். இது போக பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ராசிக்கே வந்திருக்கிறார். சுக்கிர பகவான்ங்கிறது என்னன்னா ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்றவர். அப்போ வந்து ஆடம்பரம், ஒரு நல்ல வீடு கட்டுறது, காரு பங்களா வச்சு வாழ்றது, ஒரு ஐஸ்வர்யமா, நல்ல செல்வாக்கா, செல்வந்திரா, ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்வது, ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போறது, நம்மளுடைய சந்தோஷங்களை, அதாவது நம்மளுடைய கஷ்டங்களை மறைச்சிட்டு நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை உருவாக்குவதுதான் அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்ததுனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்து ஒரு சந்தோஷமாக இருக்க போறீங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் போக போறீங்க, ஒரு வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க, ஒரு டூர் போக போறீங்க, எல்லாருமே போய் சேர்ந்து சந்தோஷமாக வெளியில போவீங்க, ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு நேர காலங்கள் இப்ப வந்திருக்குது. இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த லாபஸ்தானத்துல குரு பகவானும் இருக்கிறாரு. அந்த குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு குரு மங்கள யோகங்கிறது வந்துருச்சு. அப்ப அந்த குரு மங்கள யோகங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, நல்லதை செய்வதற்குண்டான தருணம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக செய்யுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பல நாள் இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். அதற்கு உண்டான நேர காலங்கள் அமையல, திருப்தியாக வரல. அந்த நேர காலங்கள் இந்த பீரியட்ல வந்திருக்குது. அப்ப இந்த பீரியட் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு, ஒரு செல்வத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய டைம், உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான டைம், நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான டைம் அப்படிங்கிறது வந்தாச்சு. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நீங்க வந்து பார்க்க போனா இப்ப பேரை கெடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்ப பேரை கெடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா உங்களால முடியல. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம், அது நம்ம சொன்ன நேரத்துல கொடுக்க முடியல. ஒரு டைம், 2 டைம், 3 டைம் கொடுக்க முடியல. ஒரு வேலையில திருப்தியா செய்ய முடியல, ஒரு வேலையில நல்லா இயங்க முடியல, ஒரு பிசினஸ் நல்லா ரன் பண்ண முடியல. இது மாதிரி உங்களை சுத்தியுமே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை. அப்ப அந்த சூழ்நிலைகளை மெல்ல 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 நீங்க மாத்தி அமைச்சுக்கணும். அதற்குண்டான நேரகாலம் தான் வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் ஆப்பட்டது வலுவாக இருக்கிறது. அப்ப அந்த வலுவாக இருக்கிறதுனா குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த யோகம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும், உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டும். அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த பீரியட்ல நீங்க கஷ்டப்பட்டு எந்த முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இப்ப கிடைக்கும். இப்போ ஒரு பேங்க் லோன் எதிர்பார்க்குறீங்க, இந்த லோன் வந்தா தான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும், நம்மளுடைய கடன் தீரும். இல்லைன்னா இந்த பிசினஸ்ல இந்த காசு இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இதற்கு முன்னாடி ட்ரை பண்ணி ஓஞ்சு போய் பல குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த லோனை இப்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கிறீங்க, அந்த பணமும் இந்த நேரத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் வளர்வதற்குண்டான ஒரு டைம் ஆகப்பட்டு இப்ப வந்தாச்சு. இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி மக்கள் எல்லாமே இருக்கிறீங்க. இதுல கடகராசியில பிறந்தவங்களாப்பட்டது, இப்போ உங்க மனைவியே கடகராசி வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எந்த விதத்திலையும் உங்க கூட ஒத்து வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்காது. நீங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ அவங்க கூட நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் இப்ப குடும்பத்துல ஓடிட்டு இருக்குது. அதனால நீங்க
கடகராசியில பிறந்தவங்களை ஓரளவுக்கு அனுசரிச்சு ஆதரிச்சு வாங்க. அவங்களுக்கு தான் இப்ப அஷ்டம சனி, உங்களுக்கு அஷ்டம சனி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கோங்க. அப்ப கடகராசியில ஒரு ஆண் இருந்தாலும் சரி, ஒரு பெண் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்ப இந்த சமயத்துல அவங்க தவறான பாதையிலும் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப தவறான வழியில போகாமல், தவறான பாதையில போகாமல், தவறான பாதையில போயிட்டு அவங்க தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை மன்னிக்கிறதுக்கு பழகுங்க. அதை மன்னிக்காமல் அவங்க கூட பேசாமலையோ அவங்களை விட்டு பிரிஞ்சோ இருந்தால் இன்னுமே பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. உங்களுக்கு நல்ல நேர காலங்கிறது வந்தாச்சு. இப்ப அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இல்லை. காரணம் அந்த குரு பகவான் நல்லா இருக்கிறதுனாலையும், அந்த குரு பகவான் நல்ல இடத்தை பார்க்கறதுனாலையும், இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறாங்க. அந்த குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இல்ல திருமணம் செஞ்சுக்க போறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப திருமணங்கள் கண்டிப்பாக கூடி வரும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்படாதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய பெத்தவங்களும் உங்களுக்கு மேல சங்கடம் சலிப்புகள் இது மாதிரி குழப்பத்தை உருவாக்கிட்டு அவங்க பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க எல்லாமே சேரக்கூடிய டைம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தைரியமா இருங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய தனாதிபதி. அந்த தனம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரணும். அதற்கோசரம் அந்த சூரிய பகவானை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலும் சூரிய பகவானை வணங்கி வாங்க. அது போக நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வணங்கி வருவது நலம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.